நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான காணொளி. இந்த காணொளி உங்களுடைய கண்ணில் படுகிறது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ரொம்ப முக்கியமான குலதெய்வ வழிபாடு குறித்து தான் பார்க்க போறோம். இந்த குலதெய்வ வழிபாடை ஏன் இவ்வளவு சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமா வர்றது குலதெய்வம். அது என்னங்க குலத்தை காக்குறாங்க அப்படின்னு கேட்டா நம்முடைய முன்னோர்கள் நமக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் எல்லாத்தையுமே நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா தமிழர்களுடைய வரலாற்றுல நிறைய தெய்வங்கள் உண்டு. தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் நாம தெய்வமா கொண்டாடுவோம். நிறைய ஊர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தன் தலை வெட்டின்னு ஒரு சாமி இருக்கும். நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய தலையை அப்படியே எடுத்து வெட்டுற மாதிரியாக ஒரு தெய்வம் இருக்கும். இதெல்லாம் யார் அப்படின்னு பாக்குறப்ப தமிழருடைய மரபு அப்படிங்கிறது போர் மரபு. ஒரு இனக்குழுக்குமான நிறைய சண்டைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அப்ப தன்னுடைய இனக்குழுவை இன்னொரு இனத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போர் வீரன் அல்லது போர் மங்கை தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தன்னுடைய மக்களை காப்பாத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை தான் நாம தெய்வமா வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு நவகண்டம் கொடுக்கிறது அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது போருக்கு செல்லும் போது அந்த போரில் வெற்றி கிடைப்பதற்காக தன்னுடைய உடலையே 9 கூறுகளாக அறுத்தெறிவாங்க. அதுக்கு பேர் தான் நவகண்டம் கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 1001 திரைப்படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். கார்த்தி நடிச்ச அந்த படத்துல நாம் சோழ தேசத்தை நோக்கி பயணிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அதுக்கு யாராவது பலி கொடுத்தால் நல்லா இருக்குமே, உயிர் பலி கொடுத்தால் நல்லா இருக்குமே சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கிழவனார் அவரே வருவார். நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன், நான் பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு வருவார். இதே மாதிரியாக மக்களின் நலனுக்காக ஒரு நபரும் உயிர் தியாகம் செஞ்சிருப்பாங்க. காலப்போக்கில் நாம் தெய்வமாக வைத்து வழிபாடு செய்கிறோம். அவங்கள தான் குலதெய்வம்னு சொல்றோம். இதுல இன்னொரு விஷயம், பெண்களும் உயிர் தியாகம் செய்திருப்பார்கள். அவர்களையும் தாய் தெய்வ வழிபாடாக வைத்து கொண்டாடுகிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா சினையாக இருந்த போது, கர்ப்பமாக இருந்த போது இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா அம்மை முதலிய நோய்கள் தாக்கி மரணம் அடைஞ்சிருப்பாங்க. வீடுகளில் சின்ன பிள்ளைகளாக இருந்து பூப்பெய்துவதற்கு முன்பாக மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி சின்ன பையனா இருந்து அவங்களுடைய இளைஞர் அப்படிங்கிற காலகட்டம் வர்றதுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இவங்களை எல்லாத்தையும் தான் நாம குலதெய்வம் அப்படின்னு வழிபாடு செய்யறோம். சரிங்க, இந்த குலதெய்வ வழிபாடு அவசியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவைங்க. ஏன் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயிர் போகணும் அப்படின்னா யமதர்மன் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய கதைகள் நமக்கு உண்டு. அப்படி பாசக்கயிறை வீசும் போது குலதெய்வம் தடுத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தினுடைய அனுமதி பெற்றால் மட்டும்தான் யமதர்மனை அந்த உயிரை கொண்டு போக முடியும் அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சமே. இதுல முதல் முறை யமதர்மன் தன்னுடைய குலதெய்வத்துக்கிட்ட கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெய்வம் இன்னும் 2 வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு கேட்குமா. இதுதான் குலதெய்வத்தினுடைய சிறப்பாகவே கருதப்படுது. மரணத்தை கூட தள்ளி போடக்கூடிய ஆற்றல் மற்ற தெய்வங்களை விட அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்துக்கு கண்டிப்பா உண்டுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா புதுதான நிறைய தெய்வங்களை வழிபடக்கூடிய காலகட்டத்தினால இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நாளடைவுல தொய்வடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிலருக்கு குலதெய்வம் எங்க இருக்குன்னே தெரியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. காந்தாரா திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அந்த காந்தாரா திரைப்படத்துல அந்த மக்கள் ஏன் இவ்வளவு உயிர்ப்போடு அந்த தெய்வங்களை வழிபடுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாக்குறப்ப இனக்குழு அடிப்படையிலிருந்து வரக்கூடிய எல்லா சமூகத்திலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கும். அதை ரொம்ப அழகா அந்த படத்திலையும் பிரதிபலிச்சு காட்டியிருப்பாங்க. அப்படி பார்க்கறப்ப உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது, நம்மளுடைய அருள் கொடுக்குதா இல்லையா, நமக்கான விஷயங்கள்ல நீக்கமர நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். நிறைய நபர்களுக்கு குலதெய்வம் எது அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். அவங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 வழிமுறைகளை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய வீட்டுல பெரியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது முன்னோர்கள், பெரியவர்கள், தாத்தா பாட்டி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட முதல்ல கேட்டு பாருங்க. இல்ல சார் எங்களுக்கு அவங்களுக்கே தெரியல, அவங்களுக்கே இடம் மாறி வந்துட்டாங்க, அவங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பாருங்க. அதாவது பூர்வீகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கும் உங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு அந்த ஊருக்கு சென்று ஒரு முறை கேட்டு பாருங்க. இல்ல அதுவும் தெரியல சார், அதுவும் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஆருடம் பார்க்கக்கூடிய ஆட்கள் கிட்ட, ஜோசியம் பார்க்கக்கூடிய ஆட்கள் கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்துல லக்னத்துல இருந்து 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றதும் 9ஆம் இடம் அப்படிங்கிற இந்த 2 ஸ்தானங்களை வச்சு உங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா சொல்லிட முடியும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்னு பாக்குறப்ப
பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது உங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய விஷயம், நீங்க போன பிறவியில் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்களை எல்லாம் குறிக்கக்கூடியதான் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ, யாருடைய வீடாக வருகிறதோ அந்த வடிவங்களை பொறுத்து உங்களுடைய குலதெய்வம் இந்தந்த திசையில இருக்கலாம், இன்னென்ன வடிவத்துல இருக்கலாம், இப்படியான தன்மையில இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வ அருளையும் குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கு. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய குலதெய்வம் எந்த திசையில இருக்கு, என்ன நிறத்துல இருக்கும், என்ன மாதிரியான வடிவத்துல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக சொல்லிவிட முடியும். நல்ல தகுந்த ஆஸ்ட்ராலஜரை நீங்க பாக்குறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இதுல குறிப்பா வச்சுக்கணும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல சார் அதுவும் சரி வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, 4வது விடையும் குலதெய்வம் கண்டிப்பாக கனவில் வரும். குலதெய்வம் தெரியாத நபர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காணொலியை கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எதுவுமே தெரியல சார் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பௌர்ணமி நாள்ல வெள்ளை துணி மற்றும் சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. இந்த பட்டு துணி மாதிரி கலச துணி இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. காதோலை கருகமணி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும், அதை பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில இருந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எலும்புச்சம்பளம் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி வச்சுட்டு இதை எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகப்பு துணிக்கு அருகில் காதோலை கருகமணியையும் பக்கத்துல எலும்புச்சம்பளத்தையும் வச்சிடணும். வெள்ளை துணிக்கு பக்கத்துல சுருட்டு அப்படிங்கிற விஷயத்த வைக்கணும். ஏன் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுடைய தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா அந்த வெள்ளை துணி சுருட்டை ஏத்துக்கிட்டு கனவுல வருவாங்க. பெண் தெய்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வைக்கக்கூடிய காதோல கருகமணி எலும்புச்சம்பளம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உங்களுடைய கனவுல வருவாங்க. இதனால் வரைக்கும் என்னுடைய குலதெய்வமே நீ எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, இத்தனை தலைமுறையா நாங்க கும்பிடாம விட்டுட்டோம், மன்னிச்சிரு, எங்க இருந்தாலும் எனக்கு கனவுல உணர்த்து அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கனவில் அந்த தெய்வங்கள் உணர்த்துவார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா கிடைக்கப்பெறும். மதுரை மாதிரியான தென்னக பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு வழக்கத்துல இருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வம் தெரியாதவர்கள் 18ஆம் படி கருப்பங்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தங்களுடைய குலதெய்வம் கனவில் வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கிறோம். சரி, இந்த குலதெய்வம் இதுலயும் தெரியல அப்படின்னு சொன்னா திருமண சடங்குகளின் போது நாந்தி அப்படின்னு ஒரு சடங்கு முறை செய்வாங்க. அதுல குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லுவாங்க. அப்படியான சடங்கு முறைகள் ஏதேனும் உங்க இதுல இருக்கா அப்படிங்கிறத குறிச்சு பாருங்க. அதுலயும் குலதெய்வத்தினுடைய பெயர் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிய வரும். இந்த 5 வழிமுறைகளை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா குலதெய்வம் தெரிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. சரிங்க, குலதெய்வம் எங்களுக்கு எதுவும் தெரியும் சார், ஆனா அது சக்தி மிக்கதா இருக்கான்னு தெரியல, எங்களுடைய வாழ்க்கைக்கு அருள் புரியுதான்னு தெரியல, எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய வீட்டில் இருந்து அருள் பாலிக்குதான்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சிறப்பான வழிமுறை சொல்றேன். ஒண்ணு இல்ல, ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அதுல நிலக்கரின்னு சொல்லுவோம் இல்லையா, கரித்துண்டு ஒண்ணு எடுத்துக்கோங்க. மஞ்சள், குங்குமம், சந்தனம், சாம்பிராணி, அதுக்கப்புறம் அரக்கஜா, ஜவ்வாது, இந்த மாதிரியான வாசனாதி திரவியங்கள், பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா பால் சாம்பிராணியும் வச்சுட்டு, உங்க கோவில் மண் இருக்கு அப்படின்னா, பிடிமண் இருக்குன்னு சொன்னா அதை கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. உபதி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு உங்கள் தலைவாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைவாசலுக்கு உட்புறமாக மேல் பகுதியில வச்சு வழிபாடு செய்யணும். அதை கட்டினாலும் சரி, மேல் பகுதியில வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம். இப்படி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நிலைவாசல் வைத்திருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிற துணிக்கு எப்படி பூஜை அறையில நாம தீப தூப ஆராதனை செய்யறோமோ அதே மாதிரி தீப தூப ஆராதனை செய்து வழிபாடு செய்யணும். இந்த விஷயத்தை ரொம்ப அழகா குறிச்சு வச்சுக்கோங்க. பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே சொல்லுவீங்க, கனவுல வந்தாங்க சார், இந்த மாதிரி எங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது எங்களால் உணர முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் குலதெய்வம் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். திடீர்னு மல்லிகை பூவினுடைய நறுமணம் அப்படிங்கிற விஷயம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சலங்கை சத்தம் கேட்கும். அது மட்டும் இல்லாம சவுக்கு சத்தங்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய கேட்க தொடங்கும். இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய பூஜை முறை சித்தியாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது. இல்லை சார், நாங்கள் கோவிலுக்கு போறோம், நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண் தெய்வமாக இருந்ததுன்னு சொன்னா அமாவாசை அன்னைக்கு, பெண் தெய்வமாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு சென்று மாவிளக்கு போடணும். அந்த மாவிளக்கு போடுறப்ப இழுப்ப எண்ணெயில் மாவிளக்கு போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். ஆண் தெய்வமாக இருந்தாங்கன்னு சொன்னா துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. விளக்காக இல்லாம கொஞ்சம் பவுடர் ஃபார்ம்ல எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த துள்ளு மாவு. அந்த துள்ளு மாவு வச்சு வழிபாடு செஞ்சீங்க, தேங்காய் பழம் உடைத்து வழிபாடு செஞ்சு வழிபட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும்.
குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வம் எங்க இருக்கிறாங்க, எந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில நல்ல நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வமாகத்தான் இருக்க முடியும். உங்களுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் குலதெய்வம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியாக இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.